முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்களின் பேராதரவோடு அமோக வெற்றி பெற்றுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தமிழகத்தில் மீண்டும் அஇஅதிமுகவின் பொற்கால ஆட்சி அமைகிறது. இதன் மூலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னர் அடுத்தடுத்து 2 சட்டமன்ற தேர்தல்களில் அமோக வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் வரலாற்று பெருமையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெற்றுள்ளார். மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு மக்கள் சேவையில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அரசியல் சாதனை வெற்றி பயணம் தொடர்வது குறித்து தமிழக மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 232 தொகுதிகளுக்கு கடந்த 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. எஞ்சிய 2 தொகுதிகளான அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த 16ஆம் தேதி 232 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் 74.26% வாக்குகள் பதிவாகின. வாக்குகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வாக்குகள் எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. இன்று காலை 8 மணிக்கு தமிழகம் முழுவதும் 68 மையங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. வாக்கு எண்ணும் பணியில் தமிழகம் முழுவதும் சுமார் 13,600 அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 மேஜைகள் போடப்பட்டு வாக்குகள் எண்ணப்படுகின்றன. சென்னையில் 16 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. அனைத்து தொகுதிகளிலும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. தபால் வாக்குகளிலேயே தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக முன்னிலை வகித்தது. இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் பல சுற்றுகளாக எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் பெரும்பாலான தொகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கையிலும் அதிக வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற 232 சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக தற்போதைய நிலவரப்படி 136 தொகுதிகளில் அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்களின் பேராதரவோடு அமோக வெற்றி பெற்றுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தமிழகத்தில் மீண்டும் அஇஅதிமுகவின் பொற்கால ஆட்சி அமைகிறது. இதன் மூலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னர் அடுத்தடுத்து 2 சட்டமன்ற தேர்தல்களில் அமோக வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் வரலாற்று பெருமையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெற்றுள்ளார். மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு மக்கள் சேவையில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அரசியல் சாதனை வெற்றி பயணம் தொடர்வது குறித்து தமிழக மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைந்துள்ளனர்.